நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு கணவரோட அன்புனா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டதே உங்க மகன் என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம்தான். அப்படிப்பட்ட ஒருத்தரை எதுக்கு மேலேயும் வருத்தப்பட வைக்க மாட்டேன். அதனால இப்ப நான் என்னோட முடிவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சீக்கிரமாவே என் காதல் முழுமையடையும். அவர் ஆசைப்படுற மாதிரியே ஒரு குழந்தைய சீக்கிரமா நான் அவருக்கு பரிசா கொடுப்பேன். ஆனா அந்த குழந்தை பிறக்கும் போது நீங்க கண்டிப்பா பழைய அத்தையா இருக்கணும். அதுதான் என்னோட வைராகியம். உங்களுக்கு சாப்பிட நான் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? இங்க பாருங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க அத்தை. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க அத்தை. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரே ஒரு தடவை இதோ இப்படி கண் அசைச்சு காட்டுங்க. வேணானா இப்படி இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க. இப்படி 2 தடவை கண் அசைச்சு காட்டுங்க. என்ன நீ அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் சீக்ரெட். நீ உங்க அம்மா கிட்ட சாப்பாடு வேணுமான்னு கேளு. சும்மா கேளு. அம்மா சாப்பாடு வேணுமா? என்ன செம்மையா கண்ணடிக்கிறாங்க. அத்தை ஒரு தடவை கண் அசைச்சா வேணும்னு அர்த்தம், 2 தடவை அசைச்சா வேண்டான்னு அர்த்தம். அப்படிதானே அத்தை? இந்த டெக்னிக் சூப்பரா இருக்கு. அத்தை மெடிசின் சாப்பிடலாமா? மித்ரா அண்ணி, அம்மாக்கு மானசி அண்ணி கத்து கொடுத்த புது டெக்னிக் என்னன்னு தெரியுமா? ஏதாவது வேணுமான்னு கேட்டா வேணும்னா ஒரு தடவை கண்ணடிப்பாங்க, வேணாம் அப்படின்னா 2 தடவை கண்ணடிப்பாங்க. நீங்க அம்மா கிட்ட ஏதாவது கேளுங்களேன். உங்களுக்கு மெடிசின் தரவா அத்தை? அம்மா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே மானசி அண்ணி. நான் கேக்குறேன், உங்களுக்கு மெடிசன் தரட்டுமா அத்தை? அம்மா வேண்டான்னு சொல்றாங்க. அப்ப இப்ப மெடிசன் கொடுக்க வேண்டாம் அண்ணி, கொஞ்சம் டைம் ஆகட்டும். உண்மையிலேயே அம்மா கண்ணு காட்டுற இந்த டெக்னிக் சூப்பர். இந்த கண்ணை காட்டுற டெக்னிக்லாம் ரொம்ப நாள் போகாது. ரொம்ப சீக்கிரமாவே கிழவிய நான் நிரந்தரமா கண்ணை மூட வைக்கிறேன். ஹலோ, ஷிபு தான் பேசுறேன், சொல்லுங்க. இல்ல சந்திரன் பாஸ் என் கூட இல்ல. அவர் கார் வாங்கறதுக்காக போயிருக்காரு. என்னது பழைய காரா? பழைய கார்லாம் வேண்டான்ட்டாரு. எப்போதுமே பழச தூக்கி போட்டு புதுசா ஆட்டிய போறதா எங்க பாஸோட ஸ்டைலு. கஞ்சாவா? அதெல்லாம் நாங்க பண்றது இல்ல. நர்காட்டிக்ஸ் இஸ் a dirty business. ஓகே, நான் இப்ப பிஸி, அப்புறமா கூப்பிடு. புது காரு சூப்பரா இருக்கே. ஹேமா மேடம், கொஞ்சம் ஓடி வாங்க, பாஸ் புது கார் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆஹா, இது பாஸ் இல்லையா? நான் மிர்னால் நே பார்க்க வந்திருக்கேன். ட்ரீட்மெண்ட்டுக்கா? அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்க்கணும். டாக்டர் அக்கா வீட்ல எல்லாம் பேஷண்ட்டை பார்க்கறது இல்ல. நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரல, நான் என் பொண்ணை பார்க்க வந்திருக்கேன். நான் அவளோட சித்திப்பா. யார் இவங்க? இவங்க டாக்டர் அக்காவோட சித்தி. ஐயோ, நீங்க எங்க வெளிய நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஏய், நீ போய் அவளை கூட்டிட்டு வா போ.
ஓகே. வாங்க உள்ள வாங்க. ஓகே. உங்க பேர் என்ன? என் பேரு வல்சலா. நான் யூஎஸ்ல இருந்தேன். நேத்து தான் இங்க வந்தேன். ஓ, அதான் கல்யாணத்துக்கு வரலையா? கல்யாணத்துக்கு வரலான்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். ஆனா என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஓ, அதனால தான் என்னால வர முடியல. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? பிசினஸ் தான். வாங்க. சித்தி மீரு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா நல்லா இருக்கல? இருக்கேன். ஹா, நீ சித்தி கிட்ட பேசிட்டு இருமா, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க. முதல்ல நான் என் மருமகனை பார்க்கணும். ஐயோ, அவன் வீட்ல இல்ல, வெளியே போயிருக்கான். அப்படியா? எப்ப வருவாரு? அவன் எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. ஓ அப்படியா? எங்க போறாருன்னு உன்கிட்ட கூட சொல்லலையாமா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சித்தி, அதனால நான் அவர் கிளம்பி போனதையே பார்க்கல. நீங்க மட்டும் கிளம்பி வரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அவரை வெளியே கிளம்பவே விட்டுருக்க மாட்டேன். நீ தூங்கும்போது யானை வந்து மிதிச்சாலும் நீ தான் எந்திரிக்க மாட்டியே. ஓ சாரி, உங்க பேரை நான் கேட்கவே இல்லையே. உங்க பேர் என்ன? ஹேமலதா சிவராஜன். என்னோட பேரு ஷிபு மேடம். ம்? பேர் சொல்ல வேண்டாமா? உனக்கு வேற வேலையே இல்லையாடா? போ. நம்ம சீன் போட்டா யாருக்குமே பிடிக்காது. எங்க வீட்டு வேலைக்காரர். ஓ, வீடு வரைக்கும் வந்துட்டு உன் ஹஸ்பண்ட பார்க்கவே முடியலையே. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க சித்தி? இப்ப கிளம்புறீங்களா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, புரிஞ்சுக்கோடா. அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க மதியம் சாப்பிட்டு தான் போகணும், அப்படிதானே மீரு? ஆமா. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறேன். இப்ப ஏதாவது ஜூஸ் கொடுத்தா மட்டும் போதும். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் உடனே ஜூஸோட வந்துடுறேன். வாங்க சித்தி, ஆ, உட்காருங்க. ஹனிமூன்ல எங்க போறதா பிளான் பண்ணிருக்கீங்க? இதுங்கெல்லாம் ராவா குடிக்கிற ரங்கிலாவாச்சே. பார்த்தா ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி தெரியுது. நீ லேட்டா கல்யாணம் பண்ணாலும் நீ நல்ல குடும்பத்துக்கு தான் வந்திருக்க. நான் வீட்டு பெருமையெல்லாம் ஒண்ணும் பார்க்கல. என்ன கல்யாணம் பண்ற ஒரு ஆளு என்ன நேசிக்கிறவரா இருக்கணும், அது மட்டும் தான் நான் ஆசைப்பட்டேன். சரி, நீ அப்படி ஆசைப்பட்ட மாதிரி தான் சந்திரன் நடந்துக்கிறாரா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை நாளைக்கு இதுல ஏதாவது ஒரு குறை வந்துச்சுன்னா நான் இந்த உறவே வேண்டான்னு விட்டுருவேன், அவ்வளவுதான். உங்களுக்கு தான் தெரியும்ல சித்தி, புருஷன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள அடங்கி வாழற ஒருத்தி நான் கிடையாது. அப்படி ஒரு மருமகளா நான் வாழ ஆசைப்படல. எனக்குன்னு சில ஸ்டைல்ஸ் இருக்கு. அதை என் புருஷன் கேள்வி கேட்டா அதை என்னால பொறுத்துக்க முடியாது. இது வரைக்கும் சந்திரன் என்கிட்ட அப்படிலாம் எதுவும் கேட்கல. அவருக்கு அவரோட வழி, எனக்கு என் வழி, அவ்வளவுதான். நீ இப்போ கூட ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றியா? எஸ். அந்த விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்லயே நான் சந்திரன் கிட்ட சொல்லிட்டேன். அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. சந்திரன் குடிப்பாரா? முன்னாடி குடிப்பாராம், ஆனா இப்ப குடிக்கிறது இல்ல. அப்படின்னா நீயும் அப்படியே குடிக்கிறத விட்டுற வேண்டியதானே? முயற்சி பண்றேன், ஆனா முடியுமான்லாம் எனக்கு தெரியல. வெளியே காமிச்சிக்கலனாலும் நீ தினமும் இப்படி குடிக்கிறது நினைச்சு அவரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. சேச்சே, அவர் அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இப்போ அப்பப்போ சரக்கு வாங்கிட்டு வந்து தரதே என் வீட்டுக்காரர் தான். ஆஹா, அப்ப உனக்கேத்த ஆளுதான் சந்திரதாஸ். நானே இவ்ளோ லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கிறேன். எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட்காக தானே நான் வெயிட் பண்ணேன். ஏன் அளவுக்கு சந்திரனுக்கு எஜுகேஷன்லாம் இல்லைனா கூட என்ன இது வரைக்கும் சங்கடப்படுத்தவோ அதிகாரம் பண்ணவோ இல்ல. அந்த விஷயத்துல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணுமா? அது மட்டும்தான் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. ஏன் விஷயத்த நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல. நீ என்னோட அக்கா பொண்ணா இருந்தாலும் தோ இந்த கையில தான் உன்னை தூக்கி வளர்த்தேன். அதனால என் பசங்க மாதிரி உன் விஷயத்திலே நான் டென்ஷன் தான் ஆகுவேன். சரி, அதெல்லாம் விடு. நீ ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போற விஷயம் என்னாச்சு? பிளான்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்த மாசம் அந்த வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும். உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா என்கிட்ட தயங்காம கேளு. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. உனக்கு வேண்டாமாமா? எனக்கு வேணாம் சித்தி, நான் அப்புறமா குடிக்கிறேன், நீங்க குடிங்க. உங்க சித்தி மட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்கன்னா நான் சட்டுன்னு சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன். ஏங்க, என் சாப்பாடை நீங்க சாப்பிட்டது இல்லைல்ல, ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, பிரமாதமா சமைப்பேன். அடுத்த தடவை வரும்போது உங்க கையால சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் நான் போவேன். ஓகேவா? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி அத்தை.
பார்த்தாலே தெரியுதுமா, உங்க அத்தை ரொம்ப பாவம், ரொம்ப அன்பா இருக்காங்கல்ல. எல்லாமே உன் லக்கு தான். ஜூஸ் குடிங்க சித்தி. குடிக்கிறேன். ஆச்சாமா? ஐயோ, என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. என்ன என்னாச்சு? என்னங்க, நான் இங்க வந்து பாக்கும்போது யாரு என்னன்னு தெரியல, ஒருத்தர் இவன் கழுத்துல கயிறை போட்டு இறுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்துதான் ஓடி போயிட்டாங்க. அப்படின்னா அவன் திருடனா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி திருடனா இருந்தா முதல்ல உங்ககிட்ட வந்து உங்க செயின் எல்லாம் அறுத்துட்டு ஓடிருப்பான். அவன் வந்து செயின் அறுக்கிற அளவுக்கெல்லாம் நான் டைம் கொடுக்கலையேப்பா. அதுக்குள்ளதான் நான் கத்திட்டேன்ல. என்னாச்சு ஆண்டி? மிரு, யாரோ ஒருத்தர் ஸ்மிதாவை கொல்ல வந்தாமா. என்ன? திருடதான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை ஸ்மிதாவுக்கு ஒன்னும் பெருசா ஆகல. இந்த நிலைமையில இவளுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா இவ வயித்துல வளர்ற குழந்தைய பாதிச்சிருக்கும். எங்க பாப்போமா? அச்சச்சோ, கை வேற லைட்டா கீறி இருக்கே. வா ஸ்மிதா, நான் மருந்து தடவி விடுறேன். இந்த விஷயத்த இப்போ உன் ஹஸ்பண்ட் கிட்டலாம் சொல்ல வேண்டாம். பாவம், அவர் கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாரு. அவர் இதை நினைச்சு கவலைப்படலாம் மாட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. நீ வாமா. சந்திரன் எங்கட போயிருக்கா? பாஸ் பழைய கார் வாங்குறதுக்காக ஷோரூம் வரைக்கும் போயிருக்காரு. என்னங்க, வந்தவன் திருட மாதிரி தெரியலையே. முதலாளி, நம்ம பேசாம இங்க சிசிடிவி ஃபிட் பண்ணிடலாம். இன்னைக்கு நடந்த மாதிரி விஷயங்கள் திரும்பவும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் இடிக்குது. வந்தவன் திருடனா இருந்திருந்தா ஏமா மேடம் தானே முதல்ல அவன் தாக்கியிருக்கணும். மேடம் தானே நிறைய நகைங்களை வாரி போட்டுட்டு சுத்துறாங்க. இருந்தாலும் நீங்க முதலாளி அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நகைக்கடை விளம்பரம் மாதிரி சுத்த வேண்டாம்னு சொல்லுங்க. கையையே வெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த ராத்திரியில கொடை பிடிக்க கையே இருக்காது. முதலாளி, பாஸ் வந்துட்டாரு. பாஸ், விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம ஸ்மிதாவை கொல்றதுக்காக இங்க ஒருத்தன் வந்திருந்தான். அது சரி. அவளை கொல்றதுனால இங்க யாருக்கிட லாபம்? எவனாவது திருட வந்திருப்பான். எனக்கு வேற பூசா கல்யாணம் இருக்குல்ல, மிருணாளினியோட நகையை திருடுறதுக்காகத்தான் எவனாவது இங்க வந்திருந்திருப்பான். வேலைக்காரியா இருந்தாலும் அவளுக்கு ஒன்றும் ஆகாம இருந்தது அவ வயிற்றுல வளர்ற குழந்தையோட புண்ணியம்.
நடந்த விஷயம் சிலருக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஆனா எனக்கு சங்கடமான விஷயம்தான். ஐயா என்ன சொல்லிட்டு போறாருன்னு உங்களுக்கு புரியுதா? வயிற்றுல வளர்றது உங்க குழந்தை தானே. அப்படி பார்த்தா அந்த குழந்தையும் முதலாளிக்கு பேர குழந்தை தானே. அதனால தான் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா முதலாளி வருத்தப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் ஏன் அப்பா அதை பத்தி என்கிட்ட கேட்காம இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு போறாரு? உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியும். எது? அது ஏதாவது காரணம் இருக்கும் பாஸ். அதனால தான் உங்ககிட்ட நேர்ல பேசாம அவர் மனசுலயே வச்சு புலம்பிக்கிட்டு போறாரு. பாஸ், நான் ஒரு விஷயம் கேட்கவா? ஸ்மிதாவை ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்தான்ல, அவனை அனுப்பி வச்சதே நீங்க தானே பாஸ்? ஓங்கி ஒரு குத்து விட்டுன்னு வச்சுக்க. நான் மனசார ஸ்மிதாவை தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சதே இல்லடா. அப்புறம் அவ இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டந்தான். ஆனா அது எதுக்காகன்னு நான் சொல்லாமலே உனக்கு தெரியும். சாரி பாஸ். ஐயோ, தேவையில்லாம உங்களை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. சாரி, எல்லாம் என் தப்பு தான். அடே, நான் பழைய மாதிரி இருந்திருந்தேன்னா நீ சந்தேகப்பட்டதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன்டா. ஆனா நான் திருந்திட்டேன்டா. மறுநாள் நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் மொத்தமா மாறிட்டேன்டா. இல்ல, மொத்தமா திருந்திட்டேன். இருந்தாலும் திருந்திட்டீங்க நீ பாஸ். என்ன நம்பலடா. எல்லாம் என் தப்பு தான். சாரி பாஸ். சரிடா, சாரி பாஸ். காராளி சந்திரன் திருந்தணும்னா சூரியன் மேற்கு பக்கம் உதிக்கணும். ஹலோ டாக்டர். ஹாய் மானசி, நான் லக்ஷ்மி வர்மாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஓ, அப்புறம் ஏன் அவங்க எழுந்துக்காம படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னு தான் இன்னும் புரியாமல் இருக்கு. சாதாரணமாக ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டாலும் அந்த ஷாக்லலாம் இவ்வளோ வருஷத்துக்குலாம் யாரும் இப்படி இருக்கவே மாட்டாங்க. மானசி, இப்போ உங்கள் அத்தை பல வருஷங்களாக பெட் ரெஸ்ட்ல தான் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் டாக்டர். பல வருஷமா படுத்த படுக்க தான். அவங்களுக்காக எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்டை பண்ணியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அதனால தான் அவங்களோட பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புனேன் டாக்டர். உங்களால அத்தை விஷயத்துல ஏதாவது பண்ண முடியுமா? மானசி, நான் சொன்னல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஆனா கிளியர் கட்டா சொல்லணும்னா பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா தான் டீட்டெயில்டா சொல்ல முடியும். நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்க அத்தையை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் தான் சொன்னேன்ல டாக்டர், ஹாஸ்பிட்டலுக்கு அத்தையை கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இங்க சில பேருக்கு நான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றது பிடிக்காது. அவங்க மெடிசனை கொடுத்து வீட்டில் படுக்க வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. அவங்கள எதிர்த்துக்கிட்டு என்னால் அத்தை விஷயத்துல எந்த முடிவும் எடுக்க முடியாது டாக்டர். அப்படி சொன்னா எப்படி மானசி? உங்க அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு நாம தீர்மானம் எடுக்க வேண்டாமா? சரி, உங்க அத்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்றது யாரு? அவரோட அண்ணி. அவங்க என்கிட்ட சாமியை தவிர வேற எந்த டாக்டராலையும் அத்தைய குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி விவரம் இல்லாம பேசுறாங்க? உங்க அத்தையை ஒரு டாக்டர் நினைச்சா கண்டிப்பா குணப்படுத்த முடியும். நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கடவுளுடைய அருளும் இருந்தா லக்ஷ்மி அம்மாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும்னு நான் முழுசா நம்புறேன். என் மனசுலயும் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததால தான் நான் உங்க உதவியை கேட்டேன் டாக்டர். அத்தை இப்ப ஏதாவது மெடிசன் சாப்பிட்றாங்களா? சாப்பிடுறாங்க டாக்டர். ஆனா அதனால எந்த முன்னேற்றமும் இல்லையா? இல்ல, மெடிசன் எதுவுமே அத்தையோட உடம்புல ரியாக்ட் பண்ணலன்னு சொல்றாங்க. யார் சொன்னாங்க? டாக்டரா இல்ல அந்த மித்ராவா? டாக்டர் தான் சொன்னாரு. எதுக்கும் லக்ஷ்மி அம்மாவுடைய பிளட்டை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எதனால அவங்க பாடி மெடிசனுக்கு ரியாக்ட் பண்ணலன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல.
நான் இப்பவே ஆள் அனுப்புறேன். ஐயோ வேணாம் டாக்டர், நான் சொன்னதுக்கு அப்புறம் அனுப்புனா போதும். ஏன் அப்படி? அதுலயும் விஷயம் இருக்கு டாக்டர். சரி நான் கூப்பிடுறேன் டாக்டர். சரி. என்ன மனசி, நீ யார்கிட்ட மொக்க போட்டுட்டு இருக்க? என்னோட லவர் கிட்ட. ஆஹா, எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு. அதான் என்னை பார்த்ததை நீ போனை கட் பண்ணிட்ட. ஓங்கி ஒரு குத்து வச்சனா? பஸ்ல ஒரு ஸ்டாஃப் தான் கால் பண்ணிருந்தாரு. என்ன சட்டன் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு பஸ் விஷயத்தை பார்க்கலான்னு வச்சுட்டேன். ஆஹா மனசி, பஸ் விஷயம் ஏதாவது பேசுறதா இருந்தா நீ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு டீ கொடு. முடியாதுங்க, எனக்கு உங்க விஷயத்துக்கு அப்புறமா தான் மத்த எல்லாமே. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபேமிலிக்கு ஈக்குவலாக நம்ம ப்ரொஃபஷனையும் கவனிச்சுக்கிட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதோ என்ன மாதிரி நான் எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் ஒன்றை கவனிச்சிக்க வேண்டிய விஷயத்தில் நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா? எதையுமே நான் மிஸ் பண்ணதில்லை. என்ன கரெக்டு தானே? நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். டீ எல்லாம் அப்புறம் போடலாம். நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஸ்ட்ராங்கா 100 டீ குடிச்ச எனர்ஜி எனக்கு இருக்கு. அளவுக்கு அதிகமா ஐஸ் வைக்காதீங்க. நான் ஒன்றும் ஐஸ் வைக்கல, உண்மையதான் சொன்னேன். நீ என்கிட்ட பேசாம கோவமா இருந்த நேரத்தில் நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? ஆனால் இப்போ உனக்கு என் மேல இருக்கிற அன்பையும் இந்த சிரிச்ச முகத்தையும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? உன்னை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்கலான்னு தோணுது. இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்களே. லா பாயிண்ட்டுக்கு பதிலா லவ் பாயிண்டா வந்து விழுது. நம்ம மனசுல ஒருத்தர் மேல லவ் வந்துருச்சுன்னா நம்ம எதையும் யோசிக்க மாட்டோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். எனக்கு இப்போ உன் மேல அளவில்லாத லவ் வந்துருச்சு. அப்படியா? ஆமா. எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. லவ் பண்ணிட்டே இருக்க இப்போ என்கிட்ட டைம் இல்ல. ராத்திரி தூங்கும் போது வேணா சொல்லுங்க, விடியற வரைக்கும் லவ் பண்ணலாம். ஓ, விடிய விடிய நீ லவ் பண்ணுவியா? தூக்கம் வந்துட்டா பக்கத்துல ஒருத்தன் இப்படி இருக்கிறான்றத கூட நீ மறந்துடுவ. இன்னைக்கு நான் கண்டிப்பா மறக்க மாட்டேங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க பாட போற அழகான பாட்டை கேட்டுட்டு தான் நான் தூங்குவேன். ஐயோ, எனக்கு பாடலாம் தெரியாதுமா. போய் சொல்லாதீங்க. நீங்க அப்பப்போ பால்கனில பாத்ரூம்ல பாடுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அத வேற கேட்டிட்டியா? நல்லா பாடுனீங்க. கிண்டல் பண்ணாத. நான் பாடுறத கேட்டா நீ ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடுவ. அதனாலதான் நான் பாடவே சொன்னேன். நீங்க தைரியமா பாடுங்க. ஏங்க, நாளைக்கு டிஃபனுக்கு நான் இன்னும் மாவே அரைக்கல. நாளைக்கு சோபா அக்கா வரமாட்டாங்க. நான் என்ன சோபா அக்காவை லவ் பண்றேன்? சோபா அக்காவை லவ் பண்ணீங்கன்னா கொன்னுடுவேன். அவங்க அவங்களோட மக வீட்டுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு டிஃபன் சாப்பாடு எல்லாம் நான் தான் ரெடி பண்ணணும். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே நான் கிளம்பிடுவேன். காலையிலே வேலை இருக்கு. என்ன ஆச்சுங்க? நாளைக்கு நம்ம பார் அசோசியேஷனோட எலெக்ஷன். மித்ரானியும் காலையிலே கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேட்பாளர்ல காலையிலே கிளம்பிடுவாங்க. ஓ, அக்கா போட்டி போடுறாங்களா? பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு. ஜெயிப்பாங்களா? ரிசல்ட் வந்தாதான் தெரியும். அப்போ நாளைக்கு இவரும் இவரோட அண்ணியும் இருக்க மாட்டாங்க. நாளைக்கு பிளட் டெஸ்ட் பண்ண நர்ஸ் கிட்ட வர சொல்லலாம். அடிச்சு படுக்க வச்சுட்டு உயிரை காப்பாத்துறதுக்கு இப்படி சாப்பாடு ஊட்டுறது உலகத்திலேயே இதான் முதல் தடவை. என்ன கிழவி, இதை கேட்டதும் அப்படியே மூஞ்சியெல்லாம் செவந்து போயிடுச்சு. நீ என்ன என்னையும் இப்படியே படுக்க வைக்கலான்னு யோசிக்கிறியா? யோசி, உன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படி யோசிப்பாங்க. ஆனா அதெல்லாம் உன்னால ஆசைப்பட மட்டும்தான் முடியும். நீ சாகுற வரைக்கும் உன்னை இந்த பெட்ல இருந்து எழுந்திருக்க நான் விட மாட்டேன். என்ன கிழவி, என்ன யோசிக்கிற? இப்படி இன்ச்சு இன்ச்சாய் என்ன கொல்லாம ஒரேடியா கொண்டுட்டா நல்லா இருக்கும் தானே? நான் தான் சொன்னேன்ல, தேவையில்லாம இப்போ இன்னொரு கொலை பண்ணணுமான்னு நான் யோசிக்கிறேன்.
அதெல்லாம் பெரிய துரோகம் இல்ல. ஆனா நீ எனக்கே ஆப்பு வைப்பேன்னு தெரிஞ்சா வேற வழி இல்லாம அதை பண்ணிடுவேன். உன் கதையை நான் முடிச்சிருவேன். நீ இப்படியே படுத்த படுக்கையா இருக்கிற வரைக்கும் எனக்கு அது தேவையில்லை. நீ எழுந்துக்கிற மாதிரி தெரிஞ்சது நான் சொன்னதை செஞ்சிருவேன். என்ன கிழவி, என்ன யோசிக்கிற? இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட ஒருத்திய இந்த வீட்டு மருமகளா சேர்த்துக்கிட்டதே தப்பா போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்றது? பண்ண தப்பு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சிலர் என்ன மாதிரி பண்ணுவாங்க அத்தை. அதெல்லாம் வேற வழியே இல்லாம பண்றது. இன்னைக்கு இந்த வீட்ல எனக்கு கிடைக்கிற மரியாதை என்னன்னு தெரியுமா? உன் புருஷன் அந்த ஜட்ஜு கிழவனுக்கு மூத்த மருமகனா உயிர். உன் பசங்களுக்கும் நான் அண்ணி கிடையாது, அம்மா தான். ஆனா புது மருமக வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள்ல என்னை லைட்டா அவாய்ட் பண்ணாலும் ஒட்டு மொத்தமா என்னை அவாய்ட் பண்ண முடியாம பழைய மரியாதையை கொடுக்குறாங்க. நீ வாயை திறந்து பேசுற வரைக்கும் தான் அது இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் கிழவி. ஆனா அப்படி ஒரு நாள் கனவுல மட்டும்தான் வரும். இந்த மித்ரா வர்மா இந்த வீட்டுல உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நடக்க நான் விட மாட்டேன். தெரியுமா மனசி, நான் சாப்பாடு ஊட்டி விடவான்னு அத்தை கிட்ட கேட்டப்போ அத்தை என்னை பார்த்து கண்ணை சிமிட்டி சீக்கிரமா ஊட்டி விடுன்னு சொல்றாங்க. பார்த்ததும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை. வேணாமா? அப்ப போதும். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொன்னது என்னாச்சு மானசி? அத்தை பழையபடி எழுந்து நடக்கணும்னா அந்த குழந்தை வரணும். இதுக்கு மேலேயும் லேட் பண்ணாத மனசி. அத்தைய பழைய மாதிரி பார்க்கணுங்கிற ஆசையில சொல்றேன். காஞ்சிபுரம் பட்டு கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பூமுகத்தோட இருக்கிற அத்தைய பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? திரும்ப நாங்க அத்தைய அப்படி பார்க்க நீதாமா மனசு வைக்கணும். ரொம்ப சீக்கிரமாவே உங்களை நான் அப்படியே கண்டிப்பா பார்க்க வைப்பேன். அப்படின்னா நீ சீக்கிரமா அம்மா ஆயிடுவியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ குழந்தைய பெத்து என் கையில கொடுத்தா போதும், அதை ஏன் குழந்தை மாதிரி நான் பார்த்துப்பேன். அந்த குழந்தை உனக்கு பிறந்தாலும் அதோட அம்மா நானா தான் இருப்பேன். இதை கேட்ட உடனே அத்தையோட முகம் மாறிடுச்சு பாரு. சந்தோஷப்படுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, மானசி சீக்கிரம் நமக்கு ஒரு குழந்தைய கொடுப்பா. அதோட உன் கதையும் முடிஞ்சு போயிடும் மானசி. மாமியார திரும்ப எழுந்து நடக்க வைக்கணும்னு நினைக்கிற மருமகளோட ஆயுசு அவ வயித்துல ஒரு குழந்தை வளர்ற வரைக்கும் தான் இருக்கும். என்னக்கா, என்ன யோசிக்கிறீங்க? நான் உன் குழந்தை என்ன பெரியமான கூப்பிடுறதையும் அதுக்கு காக்கா குருவி எல்லாம் காமிச்சு சாப்பாடு ஊட்டுறதையும் யோசிச்சுட்டு இருந்தேன். மானசி, நான் உன்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்க போறேம்மா. என்ன? நாளைக்கு அத்தைக்கு மெடிசன் இன்ஜெக்ஷன் எல்லாம் நீ தான் போடணும். இல்லாட்டி இன்ஜெக்ஷன் வேண்டாம், அதை நான் காலையிலேயே போட்டுட்டு போயிடுறேன். நீ மாத்திரை மட்டும் கொடுத்தா போதும். உனக்கு இன்ஜெக்ஷன்னா பயம்னு கௌரி என்கிட்ட சொல்லியிருக்கா. சாப்பாட்டுக்கு முன்னாடியும் அப்புறமும் கொடுக்க வேண்டிய மாத்திரைங்களை நான் எடுத்து வச்சுட்டு போறேன். அதை நீ எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். சரி. நான் பிரசிடென்ட் வேட்பாளர்ல, அதனால காலையிலேயே போய் அசோசியேஷன்ல இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கணும். ஷோபா இங்க இருந்திருந்தா நான் உன்னை தொந்தரவே பண்ணிருக்க மாட்டேன். இதுல ஒரு கஷ்டமும் இல்லக்கா. அத்தைய நான் நல்லா பாத்துக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க.
அந்த அஸ்வினி வீட்டுக்கு போயிருக்கிறதால நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். நான் ரூமுக்கு போயிட்டு வரேன். ம். இன்னும் ரொம்ப நாள் நீங்க இப்படி படுக்க வேண்டி வராது. நான் சீக்கிரமாவே உங்களை பழைய மாதிரி மாத்திடுறேன். அதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு தான் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்த்தா டாக்டர் சொல்றாங்க. இப்போ உங்க நிலைமைக்கு என்ன காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். என் மாலை எங்க போச்சுன்னே தெரியலையே. அந்த அஸ்வினி ஏதாவது தூக்கிட்டு போயிட்டாளா? அந்த கேடிய நம்பவே முடியாது. வீட்டுக்கு போகும்போது என் மாலையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருப்பா. ச்சே. மாமாவின் அன்பு மருமகளே, கோவா, பழனி, காசி, ராமேஸ்வரம், பெங்களூர் போன்ற புண்ணிய இடங்களுக்கு உன் அன்பு தாய்மாமன் செல்வதாக வேண்டிக் கொண்டிருந்தேன். அதை செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக தெய்வ கோபமாகிவிடும். அதனால் நான் புனித பயணம் செல்கிறேன். கை செலவிற்கு என்னிடம் பணம் இல்லாததால் நான் உனது செயினை எடுத்து செல்கிறேன். அடகு வச்ச ரிசிப்டை உனக்கே அனுப்பி வைக்கிறேன். மாமாவை தப்பா நினைச்சுக்காதமா. இப்படிக்கே உந்தன் அன்பு வாசுதேவன் மாமா. இங்க வாயா, உன் கையை நான் உடைக்கிறேன் பாரு. கனவுல கூட அப்படியெல்லாம் நினைக்காதம்மா. கை உடைஞ்சா என்னால சாப்பிட முடியாதுல்ல. ஓ ச்சே. என்னாச்சு கௌரி? என்னாச்சுமா? கையில என்ன பேப்பர்? இன்னைக்கும் அவன் ஏதாவது பண்ணானா? இது உன்னி குட்டன்லாம் இல்ல, வேற குட்டன். அப்படியா? அப்ப அவன் மூக்குலயும் ஒரு குத்து குத்த வேண்டியது தானே? இந்த ஆள் பண்ண வேலைக்கு மூக்க மட்டும் இடிச்சா பத்தாது, உடம்பு பூரா குத்த வேண்டியதுதான். இப்படி ஒரு வேலையை அந்த ஆள் பண்ணியிருக்காரு. இந்தாங்க படிச்சு பாருங்க. மாமாவின் அன்பு மருமகளே, கோவா, பழனி, காசி, ராமேஸ்வரம், பெங்களூர் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு உன் அன்பு மாமா செல்வதாக வேண்டிக் கொண்டிருந்தேன். அதை செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக தெய்வ கோபம் ஏற்படும். பரவாயில்லம்மா, வாசுதேவன் மாமா பாவம்ல, அதனால நீ இதை மன்னிச்சு விட்டுரு. நாளைக்கு காலையில ஆர்ட்ஸ் கிளப் டே ஃபங்க்ஷன். நான் தான் செக்ரட்டரி. அந்த செயின் இல்லைன்னா என்ன பார்க்கவே நல்லா இருக்காது. ஐயோ, அப்படி யார் சொன்னது? செயின் இல்லைன்னா கூட நீ சூப்பரா தாண்டி இருப்ப. அது உண்மைதான். இருந்தாலும் அந்த சின்ன செயினை போட்டா இன்னும் அழகா இருப்பேன். அப்படியா? அப்படின்னா நான் ஒரு செயின் தரேன். செயின் இல்லாததால உன்னோட அழகு குறைஞ்சிடக்கூடாது. நீங்களும் என் கூட நாளைக்கு காலேஜுக்கு வரீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு நான் கண்டிப்பா வீட்ல இருந்தாகணும் கௌரி. நான் இங்க சில வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் நம்ம வந்து பண்ணலாம். நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ காலேஜ் போயிட்டு வருவியா? நான் பாத்துப்பேன். அப்படின்னா நான் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு சீக்கிரமா வர பாக்குறேன். நாளைக்கு மதியானம் நீ லஞ்ச் எடுத்துட்டு போறியா? அப்படின்னா சொல்லு, நான் காலையிலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். நீங்க காலையிலேயே சாப்பாடுலாம் ஒண்ணும் வைக்க வேண்டாம். நான் சீக்கிரமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்ப பசிக்காதா? பசிச்சா கேண்டீன்ல இருந்து பப்ஸ், பர்கர் ஏதாவது வாங்கி சாப்பிடுறேன். எதுக்கு? இன்னும் குண்டாகிறதுக்கா? இன்னும் நீ குண்டானா உன்னை பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது. அப்படியா? அப்படின்னா நான் கேண்டீன் பக்கமே போக மாட்டேன். பப்ஸ் பர்கர்லாம் சாப்பிடவே மாட்டேன். நீ வா கௌரி, நான் உனக்கு செயின் தரேன். நீங்க போங்க நீ, நான் பின்னாடியே வரேன். நான் என்ன அவ்வளவு குண்டாவா இருக்கேன்?
வெயிட்டா இருக்கேன்ல. மானசி நீ சொன்னது சரிதான். ரொம்ப குண்டானா பார்க்க நல்லா இருக்க மாட்டேன். உடம்ப குறைச்சே ஆகணும். ஏங்க இந்தாங்க டீ. ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்ல. நான் தோசை சாம்பார் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் மட்டும் இல்லைங்க, சட்னி கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிடலான்னு ஆசையா இருக்கு, ஆனா லேட் ஆயிடுமா? இல்லைன்னா அன்பா நீ சமைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போயிருப்பேன். இவ்வளோ காலையிலேயே போய் யாரை பார்க்க போறீங்க? ஏகப்பட்ட பேரை பார்க்க வேண்டியதா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மித்ரா அன்னைக்கு ஓட் பண்ண வைக்கிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அவங்களெல்லாம் பார்த்து நான் திரும்பவும் பேசணும். உங்க அண்ணி முதல்ல ஜெயிப்பாங்களா? இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் எதிர்த்து நிற்கிற சுரேஷ் பாபு சாருக்கு அசோசியேஷனில் நல்ல பேர் இருக்கு. அதனால யார் ஜெயிப்பான்னு இப்போ சொல்ல முடியாது. ஆமா, ரிசல்ட் எப்பங்க தெரியும்? அதெல்லாம் மத்தியானத்துக்கு மேலே ஆகும். ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வருவீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நல்லா இருக்காதுல்ல. என்னதான் இருந்தாலும் மித்ரா அண்ணி என்னோட அண்ணி இல்லை. அப்போ நான் மித்ரா அண்ணி கூடவே இருக்கணும்ல. அதெல்லாம் சரிதான். ஆனா அத்தையோட விஷயத்துல நீங்க உங்க அண்ணிக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நாம அத்தையை எப்போவோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கலாம். உங்க மித்ரா அணி வேண்டான்னு சொன்னதால நீங்களும் அந்த விஷயத்துல எந்த முடிவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த விஷயத்துல எனக்கு உங்க மேல கோவம் இருக்குங்க. மானசி, நான் தான் சொன்னல, மித்ரா அண்ணிய என் இந்திரன் அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுலேருந்து நான் அவங்கள அம்மாவை தான் பார்க்குறேன். அண்ணி சொன்ன எந்த விஷயத்துலையும் நான் எதிர்த்து பேசுனதே கிடையாது. ஏன்னா 1க்கு 2 தடவை யோசிக்காம அண்ணி எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க. அம்மா விஷயத்துலையும் அப்படிதான். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எந்த புண்ணியம் இல்லைன்னு அன்னைக்கு தெரியும். இனி காலம் முழுக்க அம்மாவுக்கு தேவை நம்மளுடைய அன்பு மட்டும்தான். அதுக்கு எந்த குறையும் இல்லாமல் அண்ணியே பார்த்துக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு சொன்னால் அண்ணி ஒழுங்காக பார்க்காம நான் இப்படிலாம் சொல்கிறேன்னு அண்ணி நினச்சிக்க மாட்டாங்களா? அண்ணியோட மனசை வருத்தப்பட வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கேட்குறவங்களுக்கு வேணும்னா இது ஒரு மூட நம்பிக்கையாக தெரியலாம். மனசி, நான் நம்புகிறேன் நமக்கு குழந்தை பிறந்தா அம்மாவுக்கு சரியாயிடும். கண்டிப்பாக இது நடக்கும் பாரு. ஆனா நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அத்தைக்கு உடம்பு குணமாகணும். அதுதான் என்னோட பெரிய ஆசையேங்க. ரொம்ப சீக்கிரமாவே அப்படி நடக்கணும்னு தான் நான் தினமும் அந்த முருகன் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கந்தசாமியோட அருள் மட்டும் இருந்துச்சுன்னா நான் அத்தைய பழைய மாதிரி ஆக்கிடுவேன். அது சீக்கிரமாவே நடக்கணும்னு தான் நானும் வேண்டிக்கிறேன். நான் கிளம்பவா? காலையிலேயே கிழவனை காக்கா பிடிச்சிடலாம். இது வரைக்கும் எதுலையுமே தோக்காத நீ இந்த எலெக்ஷன்லையும் பெரிய மெஜாரிட்டியில ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட். எலெக்ஷன்ல நிக்கணும்னு நான் ஒன்றும் பெருசா ஆசைப்படல. ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் மித்ரா மேடம் தான் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்படும் போது என்னால அதை மறுக்க முடியல. அதனாலதான் நின்னேன். அவங்கள குறை சொல்ல முடியாதுமா. எல்லா விஷயத்தையுமே நீ ரொம்ப திறமையா ஹேண்டில் பண்ணுவ. கோர்ட்டு விஷயத்துல மட்டும் இல்லம்மா, வீட்டு விஷயங்களையும் நீ காட்டுற பொறுப்பையும் திறமையும் பார்த்து நானே அசந்து போயிருக்கேம்மா. இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்திருந்தா கூட இதை நான் என்னோட சொந்த வீடா தான் பாக்குறேன் மாமா. அப்போ இந்த வீட்டோட எல்லா விஷயங்களையும் நான் கவனிச்சுக்க வேண்டாமா? ஆமாம்மா, கண்டிப்பா பாத்துக்கணும். எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. போலாமா நீ? மனசி, அத்தைக்கு மெடிசின்ஸ் கொடுக்குற விஷயத்த மறந்துடாத. நான் எடுத்து வச்சிருக்கிற மாத்திரைய அப்படியே கொடுத்தா போதும். மதியத்துக்கான மாத்திரையும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் தான் மாத்திரையை கொடுக்கணும். நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆயிக்காதீங்க. நீ தைரியமா போயிட்டு வாமா. வீட்டு விஷயத்தெல்லாம் மானசி பாத்துக்குவா. அப்ப நம்ம கிளம்பலாம் தேவா. ஓகே நீ. வரேன் மனசி. அப்ப வரேன்ப்பா. வரேன் மாமா.
நேரங்கள்ல கோவப்பட்டாலும் பிடிவாதமா இருந்தாலும் மித்ரா ரொம்ப நல்லவம்மா. நம்ம வீட்டு ஆளுங்க மேல அவளுக்கு ரொம்ப அன்பு அதிகம். அதனாலதான் இந்திரா இருந்தும் அவ வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கா. உண்மையை சொல்லணும்னா மித்ராவால மட்டும்தான் இன்னும் என் லக்ஷ்மி உயிரோட இருக்கா. அவ இடத்துல யார் இருந்தாலும் லக்ஷ்மிய இந்த அளவுக்கு யாரும் பார்த்துக்கவே முடியாதும்மா. பார்த்து இல்ல, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் லக்ஷ்மி விஷயத்துல சின்சியரா இருப்பா. மாமியாரா இருந்தாலும் லக்ஷ்மிய சொந்த அம்மாவா தான் பார்க்கறா. லக்ஷ்மிக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருமே. உள்ளுக்குள்ள எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ற மித்ராவோட பெரிய மனசு இருக்கே, அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுமா. ஹலோ. ஹலோ டாக்டர், நான் தான் மானசி பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. இன்னைக்கு பிளட் எடுக்க ஒரு நர்ஸ் அனுப்ப முடியுமா டாக்டர்? கண்டிப்பாமா, அனுப்புறேன். வர நர்ஸோட நம்பரை கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க டாக்டர். லொகேஷன் சொல்லவா? அது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும். டென்ஷன் ஆகாதீங்க மானசி, எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி அனுப்புறேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். புரியுது. அங்க யாரு கேட்டாலும் அவங்க லக்ஷ்மி அம்மாவுடைய பிளட் எடுக்க தான் வந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவாமா? சரி, நான் அவங்கள அனுப்பிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே டாக்டர். ஓகே. அத்தை, நான் சாப்பாடு ஊட்டி விடவா? அப்படியே முட்டைகோஸ் பொரியலையும் ஊட்டி விடவா? போதுமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மெடிசன் சாப்பிடணும்ல, எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு தான் ஆகணும். மாத்திரை எல்லாம் சாப்பிடணும்ல. சரி, அப்படின்னா நீங்க மாத்திரையை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை சாப்பிடுங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க. இன்னும் கொஞ்சம். இந்தாங்க. என்ன அத்தை, டேப்லெட் வேண்டாமா? அத்தை மாத்திரையை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நீங்க பயப்படாதீங்க அத்தை, நான் இதை கொடுக்க போறதில்ல.
மாமா இந்தாங்க டீ. டீ நல்லா இருக்குமா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் டீ குடிக்கிறத பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பண்றதுமா, இது கோர்ட்ல ஆரம்பிச்ச பழக்கம், என்னால மாத்திக்க முடியல. லக்ஷ்மி ஏதாவது சாப்பிட்டாலம்மா? நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன் மாமா. உனக்கு வீண் சரம். ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அவ என்ன தப்பு பண்ணான்னு தெரியல. அந்த கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு. ஒரு வார்த்தையால கூட யாரையும் வருத்தப்பட வைக்க மாட்டா லக்ஷ்மி. கடைசியில அவளுக்கே இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேம்மா. ஒருவேளை நான் ஏதோ தப்பு பண்ணதுனால தான் லக்ஷ்மியை கடவுள் தண்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்க தேவையில்லாம அத்தையை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் சரியாயிடும். வெளியில நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் லக்ஷ்மியோட விஷயத்துல நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. வயசான காலத்துல எனக்கு அவ உதவியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ படுத்த படுக்கையா இருக்கிறத பார்க்கும்போது சொல்ல முடியாத வேதனையில நான் தவிக்கிறேன். உனக்கு தான் தெரியும்ல, லக்ஷ்மி அப்படி இருக்கிறத பார்க்க முடியாம தான் என்னால அவ பக்கத்திலேயே போக முடியல. லக்ஷ்மியோட நிலைமையை பார்க்கும்போது என் மகன் இந்திரனோட முகம் என் கண்ணில் தெரியும். அவனோட மரணம் தான் என் லக்ஷ்மியோட இந்த நிலைமைக்கு காரணம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.